الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى ونادى أصحاب الجنة أصحاب النار أن قد وجدنا ما وعدنا ربنا حقا فهل وجدتم ما وعد ربكم حقا قالوا نعم فأذن مؤذن بينهم اللعنة الله على الظالمين وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகும். புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனிமையில இருந்தவன் தன் அறிமுகம் செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா 7 வானங்கள் 7 பூமிகள் அவனுடைய தன் இஷ்ட பிரகாரம் கோடிக்கணக்கான படைப்பினங்கள் எந்த குறையும் இல்லாம அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைச்சு நிவர்த்தி செஞ்சு முடிச்சான். அல்லாஹ்வால படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான படைப்பினங்கள்ல ஒரு படைப்பு ஒரே ஒரு படைப்பினத்தை அல்லாஹ் மிகச்சிறந்தது ஒரு படைப்பாக தெரிவு செய்யணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்தான் மனிதர்கள் தான் படைப்பினங்கள்ல ஆகச் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெரிவு செஞ்சான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவால தெரிவு செய்யப்பட்ட ஆகச்சிறந்த படைப்பாகிய மனிதர்கள் எங்கட ஜேர்னி ஆஃப் த லைஃப், எங்கட வாழ்க்கை பயணம் நீண்டதொரு வாழ்க்கை பயணம். சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவங்களை படைச்சிட்டு அவர்களுடைய உடம்பிலிருந்து கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் பிறக்கக்கூடிய மனித கோடிகள், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் மனித கோடிகளுடைய உயிர்களை அல்லாஹ் அங்கிருந்து வெளியேற்றி அதை ஒரு இடத்துல வச்சான். அதுக்குத்தான் நாங்க ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம் என்று சொல்லுவோம். அங்க பல லட்சக்கணக்கான வருடங்கள் அன்புக்குரியவர்களே, உலகத்துல என்னோட வாழ்க்கையை பேசினா நாங்க பேசுவோம் 1954, 1975, 1990 ஏண்ட உங்களோட வாழ்க்கைய சரித்திரத்தை நாங்க பேசினாலும் சரி, எங்கட வஃபாத்துக்கு பின்னால இன்னொருத்தர் கை வச்சு எழுத ஆரம்பிச்சாலும் சரி, என்னோட ஹிஸ்டரி எழுதுவாங்க 1900 போட்டு அங்க 50-81 ஆண்ட போட்டு ஒரு டேட்டா போட்டு இந்த டேட்ல இங்க இவர் பிறந்தாரு என்னோட ஹிஸ்டரிய ஆரம்பிப்பாங்க 1900க்கு பிறகு. இங்க இருக்கிறவங்க யாரும் 1800 பிறந்தவங்க யாரும் இல்ல. எங்கட ஹிஸ்டரி எப்படித்தான் தொடங்குவாங்க,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னோட வாழ்க்கைய என்னோட ஹிஸ்டரிய பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல தொடங்கிட்டான். கை இல்ல, கைகள், கால்கள், கண்கள், உடம்பு, பொடி இல்ல, ஆனா உயிர் மட்டும் இருந்துச்சு. என்னோட ஹிஸ்டரி எப்பயோ பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹ்ல என்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னோட ஜேர்னி அங்க தொடங்கினது பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால. என்ன செஞ்சு கொண்டு இருந்தோம் தெரியாது, எப்படி இருந்தோம் தெரியாது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு காலம் தான் இருந்தோம் தெரியாது. அங்கிருந்து அல்லாஹு தஆலா அவனுடைய குறிப்பிட்ட தவணை வந்ததன் பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு அல்லாஹு தஆலா என்னோட ரூஹ அனுப்பினான். தாயுடைய கருவறைக்கு வெறும் ரூஹாகத்தான் வந்தோம், வெறும் உயிராகத்தான் வந்தோம். தாயுடைய கருவறையில சதை கட்டியாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, எலும்பாக இருந்து அப்படி அல்லாஹ் போர்த்தி ரூஹையும் பொடியையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்த இடம்தான் தாயுடைய கருவறை. எவ்வளவு காலம் இருந்தோம்? 9-10 மாதம் இருந்தோம். எப்படி இருந்துச்சு? இருட்டா, வெளிச்சமா, நெருக்கமா தெரியாது. என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் தெரியாது. வாழ்க்கையுடைய 2வது கட்டம். அங்கிருந்து குறிப்பிட்ட தவணை வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்பினான். ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து கருவறைக்கு வந்து இப்ப நாங்கள் எல்லாரும் துனியாவில் இருக்கிறோம். வாழ்க்கையுடைய பயணத்துல 3வது படித்தரத்தில் இருக்கிறோம். இங்க இருப்போம். எவ்வளவு காலம் இருப்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடப்பட்டது பெரும்பாலும். சரி, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 80, 90, 92, அதுக்கு பின்னால நானும் நீங்களும் மண்ணோட மண்ணாகி பெய்துடுவோமா என்று கேட்டால் அதுதான் இல்ல. வாழ்க்கையுடைய ஜேர்னில அடுத்த கட்டம் எல்லாரும் எங்க போவோம்? கபருக்கு போவோம். அங்க இருக்கணும். எவ்வளவு காலம் இருக்கணும் தெரியாது. என்ன செய்ய போறோம் தெரியாது. அங்கிருந்து கொண்டு அப்படியே எங்கட வாழ்க்கை முடிஞ்சு போகும் என்றால் எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி வேணும் என்றாலும் வாழலாம். வாழ்க்கை முடிகிறது இல்லை. அங்கிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் மஹ்ஷருடைய மைதானத்துல அவ்வளவு கோடி மக்களையும் எழுப்புவான். வாழ்க்கையுடைய 5வது கட்டம். தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியன், கீழே செப்பு தரையில ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம, ஸ்லீப்பர், பூட்ஸ், பாட்டா, ஷூஸ் எதுவும் இல்லாம நின்று எவ்வளவு காலம் நிக்கணும்? 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் மஹ்ஷருடைய மைதானத்தில் நின்று போட்டு அங்கிருந்துதான் ஏண்டையும் உங்களையும் ஜேர்னி ஆஃப் த லைஃப் கடைசி பயணம் போறோம். மஹ்ஷருடைய மைதானத்தில் இருந்து அப்படி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தினூடாக ஸ்வர்க்கம் போயிட்டு சேர்ந்தா ஸ்வர்க்கம், தவறி விழுந்தா நரகம். மொத்தமாக இதுதான் என்னோட வாழ்க்கை பயணம். 3வது கட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் கபர், மஹ்ஷர், சிராத், இந்த 3 கட்டம் இருக்கு. இந்த 3ஐயும் அல்லாஹ் முடிவு செய்யறது, மனிதனே துன்யாவுல நீ எப்படி வாழ்றாயோ இதை வச்சு தான் உன்னோட கபரு, இதை வச்சு தான் உன்னுடைய மஹ்ஷர், இதை வச்சு தான் தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியன் இருக்கணுமா, என்னுடைய அர்ஷுடைய நிழல் இருக்கணுமா, இதை வச்சு தன்னுடைய சிராத்துல் முஸ்தகீம், இதை வச்சு தன்னுடைய சொர்க்கம் நரகம். அன்புக்குரியவர்களே, மிக பெருமதியான கட்டம் வாழ்க்கையில துனியாவுடைய வாழ்க்கை. இதுதான் என்னோட வாழ்க்கையுடைய தலையெழுத்த தீர்மானிக்கிறது. துனியாவுடைய வாழ்க்கை தான். லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வருடங்கள், கபர்ல ஆயிரக்கணக்கான வருடங்கள், மஹ்ஷர்ல பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், சிராத்துல் முஸ்தகீம்ல சுவர்க்கத்துல பல கோடிக்கணக்கான வருடங்கள் இருக்கிறத முடிவு செய்யறது இந்த துன்யா. அன்புக்குரியவர்களே, மிக பெருமதியான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் வாழ்க்கையில. துன்யாவுடைய வாழ்க்கை மேடு பள்ளம். யாருடைய வாழ்க்கையும் வெறும் மேடாகவோ, எவருடைய வாழ்க்கையும் வெறும் பள்ளமாகவோ, எவருடைய வாழ்க்கையும் வெறும் சமாந்தரமாகவோ இருப்பது கிடையாது. மேடு பள்ளங்கள், நலவு நஷ்டங்கள், கஷ்ட துன்பங்கள். இஸ்லாமிய உறவுகளே, பெற்றார்களே, வாலிபசி தேவிகளே, துன்யாவுடைய வாழ்க்கையுடைய பெருமதிகளையும் பெருமானங்களையும் உணர்ந்து கொள்வோம். வாழ்க்கையில சந்தோஷம், கஷ்டம், கைசேதம், நிம்மதி, இப்படி பல படித்தரங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. அன்புக்குரிய வாலிபசி தேவிகளே, வாழ்க்கையுடைய பெருமானம் என்ன, சந்தோஷம் என்றா என்ன,
நிம்மதி என்றா என்ன, இதனுடைய அளவுகோல் என்ன, இதை எவ்வளவு காலத்துக்கு டேஸ்ட் பண்ணலாம்? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கைய விளப்பத்தோட வாழணும். ஒரு பயணம் போறோம், எங்க போறோம் என்று தெரியா, போயிட்டு பாப்போமே என்று யாரும் போறதில்லை. ஒரு விளப்பம், எங்க போறோம், எத்தனை நாள் நிக்க போறோம், என்ன தேவைக்கு போறோம், என்ன எடுத்துக்கொண்டு போகணும் என்ற விளப்பத்தோட போறது போல அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, துனியாவுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் விளங்கிக் கொள்வோம். இந்த வாழ்க்கையில சந்தோஷம் என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன? அன்புக்குரியவங்களே, சந்தோஷம் என்றது அப்பப்ப கிடைக்கும். சந்தோஷம் என்றது அண்டண்டைக்கு கிடைக்கும். சந்தோஷம் என்றது ஊட்டுள்ளுக்கு கிடைக்கும், பஜார்ல கிடைக்கும், ஒரு சஃபர்ல கிடைக்கும், ஒரு மீட்டிங்ல கிடைக்கும், ஒரு கெதரிங்ல கிடைக்கும், ஒரு பிளே கிரவுண்ட்ல கிடைக்கும். நிம்மதி என்றது அப்படி அவசரமா கிடைக்கிறதல்ல. நிம்மதி என்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு அர்ப்பணிச்சு அதுக்கு நாங்க முகம் கொடுத்து மிச்சம் கஷ்டப்பட்டு அடைஞ்சு கொள்றதுதான் வாழ்க்கையினுடைய நிம்மதி. அது டக்குன்னு கிடைக்காது. சந்தோஷம் என்றது அப்பப்ப கிடைக்கும், டக்குன்னு கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். சில நேரம் ஒரு நாளைக்கு 5-6 தடவை கிடைக்கும். சந்தோஷம், ஜஸ்ட் ஹாப்பினஸ். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஏன் பேசுறேன் என்றா, அதிகமான மக்கள், அதிகமான வாலிபர்கள் சந்தோஷத்துக்கு பின்னாலேயே வாழ்க்கைய ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனையாவும்டா சில சந்தோஷங்கள் அதுக்கு பின்னால ஓடும் பொழுது வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் சுக்குநூறாகி போயிட்டுடும். நிம்மதி இருக்காது வாழ்க்கையில. வெறும் சந்தோஷத்தை மட்டுமே அச்சீவ் பண்ணி இருப்போம், நிம்மதியை தேடினா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதனுடைய பெருமானம் என்ன? சந்தோஷம் என்றது அன்றைக்கு நாங்க சாப்பிடக்கூடிய உணவை போல. நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய டேஸ்ட் இன்று வரைக்கும் யாருக்கும் இல்லை. இன்றைக்கு சாப்பிட்ட டேஸ்ட் இந்த மூமெண்டோட முடிஞ்சு போய்த்திடும். இதே போலதான் சந்தோஷம் என்றதும் அந்த மூமெண்ட்டுக்குரியது, அப்பப்ப கிடைக்கும், அப்பப்ப போய்த்திடும். எனவே சந்தோஷத்துக்கு பின்னால ஓடி வாழ்க்கையில நிம்மதியை இழந்துட வானம். அன்புக்குரியவர்களே, சந்தோஷம் பெர்மனன்ட் இல்ல, அது வரும் போவும். அது நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுடைய டேஸ்ட போல. அன்புக்குரிய வாலிப ஸ்ரீதேவிகளே, மாணவ செல்வங்களே, ஓ லெவல்ல 9A பாஸ் ஆகுறது நிம்மதியா சந்தோஷமா? அது சந்தோஷம், அது நிம்மதி அல்ல. அந்த 9A வச்சுக்கொண்டு லைஃப் லாங் இல்ல, அது ஜஸ்ட் அ மூமெண்ட். அந்த மூமெண்ட்டுக்குரிய சந்தோஷம் ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம், இது கொஞ்ச கால சந்தோஷம். இது வாழ்க்கை பூரா நிம்மதி அல்ல. இப்பயும் எத்தனையோ மூச்சவங்க இருப்பீங்க, 9A பாஸ் நாங்க 20 வருஷம் பின்னுக்கு போயிட்டு பார்த்தா அதெல்லாம் நத்திங். இப்ப எங்களுக்கு அதெல்லாம் அந்த டைம்ல பெரிய சந்தோஷம். ஆனா இப்ப எந்த பிரச்சனை, இப்ப என்னுடைய பிரச்சனைகள், எந்த ஃபேமிலி, எந்த பொருளாதாரம், இப்ப எனக்கு இதுதான் பெருசு. அந்த 9A எல்லாம் கால் தூசிக்கும் வருவது இல்லை, அந்த மூமெண்ட்டுக்கு பெருசு. அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வாரேன் என்றா, வாழ்க்கை விளப்பத்தோட வாழும். சந்தோஷம் சந்தோஷம் என்று அதுக்கு பின்னால ஓடி நிம்மதியை தொலைச்சிடவான. அன்புக்குரியவர்களே, லாபம், பிசினஸினுடைய லாபம், அப்போ நிம்மதி கிடையாது, சந்தோஷம். இன்றைக்கு இத்தனை லட்சம் லாபம், இன்றைக்கு சந்தோஷம், இந்த மாசத்துக்கு சந்தோஷம், இந்த வருஷம் வரைக்கும் சந்தோஷம். மீண்டும் பழையபடி, மீண்டும் பழைய கஷ்டங்கள். அன்புக்குரியவர்களே, எனவே சந்தோஷம் எது, சந்தோஷம் எது, நிம்மதி எது என்றதை விளங்கிக் கொள்வோம். ஒரு ஹராமான பார்வை, வாலிப ஸ்ரீதேவிகளே, ஹராமான பார்வை, இதன் மூலம் கிடைக்கிற சூன் நிம்மதியா சந்தோஷமா? கிடைக்கிறது சந்தோஷம். இதே டேஸ்ட் பண்ணி கொண்டிருந்தோம் என்றா இழக்கிறது நிம்மதிய, சுவர்க்கத்தை. வாழ்க்கையுடைய நிம்மதி இழந்து போகும், தவிடுபொடியாகிடும். அன்புக்குரியவங்களே, ஹராமான செட்டிங், ஹராமான உறவு, அப்பா எனக்கு சரியான நிம்மதி கிடையவே கிடையாது. சந்தோஷம் இன்றைக்கு சந்தோஷம், அந்த செட்டிங் இருக்கும் வரைக்கும் சந்தோஷம். இதே ஃபேமிலியில தெரிஞ்சிருச்சுதண்டா தொலைஞ்சு போறது நிம்மதி. அன்புக்குரியவங்களே, எனவே சந்தோஷத்தை அடைய போயிட்டு
நிம்மதியை தொலைச்சிடவானம். லேசா சொல்றதா இருந்தா ஒரு செங்கலுக்காக ஒரு மாணிக்கத்தை இழந்துடவானம். நிம்மதி என்றது ஒரு மெனிக்க போல லேசில கிடைக்காது. அது மிச்சம் கஷ்டம், ரிஸ்க் எடுக்கணும். கிடைச்சிச்சுதா அதை இழந்துடக்கூடாது. ஒரு மாணிக்கம் வச்சிருக்கிறாரு, ஒரு மெனிக்கு வச்சிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க வீடு கட்டுறீங்க தானே வாப்பா, ஒரு லோட் செங்கல் தாரு, உங்களோட மெனிக்க தாங்க. இவர் கொடுப்பாருண்டா நாங்க முழு ஊரும் பேசுவோம். மடையன் இல்லையா அவரு? ஒரு லோட் செங்கலுக்காக ஒரு மாணிக்கத்தை விட்டு கொடுத்துட்டாரு. அவர் மௌத்து, அவருடைய புள்ள ரோட்ல போகுது. அப்பையும் நாங்க மென்ஷன் பண்ணுவோம், இவர் யார்ட மகன் தெரியுமா? ஒரு லோட் செங்கலுக்கு ஒரு மெனிக்க ஏமாந்து கொடுத்தாரு. அன்புக்குரியவர்களே, அது போலதான் சந்தோஷத்துக்காக நிம்மதியை விட்டு கொடுக்கும் மனிதன். எனவே இஸ்லாமிய உறவுகளே, ஒரு நாளும் நிம்மதியை விட்டு கொடுத்துடவானும். நிம்மதி என்றது சுவர்க்கத்துல மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்துல வாழ்ந்தால் எங்கட பிசினஸ்லயும் நிம்மதி, ஃபேமிலி லைஃப்ல நிம்மதி, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, வீட்டுக்குள்ளால நிம்மதி, குழந்தைகளால நிம்மதி, அரசாங்கத்தால நிம்மதி. எப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்களாக வாழுவோமோ அப்ப நிம்மதி. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையில நிறைய பேர் என்ன செய்யறது, கஷ்டம் என்று தவிர்ந்து கொண்டு போறது. சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்துக்கு வராம வீட்டுல இழுத்து போத்தி தூங்குறவங்களுக்கு அந்த ஒரு அவர், அந்த 1 hour நிம்மதியா சந்தோஷமா? அந்த ஒரு அவர் நிம்மதி, லைஃப் லாங் நிம்மதி கிடையவே கிடையாது. ஒரு மணித்தியால சந்தோஷம், ஒரு சிற்றின்பம். ஆனால் அந்த ஃபஜ்ர் இல்லாம தூங்கினதுனால அல்லாஹ் சொர்க்கத்தை மட்டும் இல்ல, அன்றைக்கு பிசினஸ், அன்றைக்கு குடும்ப வாழ்க்கைய, அன்றையுடைய பொருளாதாரத்தை, அன்றைக்கு புள்ள குட்டிகளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சேஞ்ச் பண்ணும் பொழுது இழக்கிறது மன நிம்மதியை. நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எத்தனையோ பேர் திருமணம் முடிச்சும் நிம்மதி இல்லை என்று கைவிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, சந்தோஷங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணும் பொழுது நிம்மதிகளை நாங்க மிஸ் பண்ண வேண்டி வரும். எனவே அன்புக்குரிய வாலிப சீதேவிகளே, ட்ரிப் கொண்டு போறீங்க, என்ன சந்தோஷம், நல்லா உடுக்குறீங்க, நிம்மதி அல்ல சந்தோஷம், நல்லா சாப்பிடுறோம் சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, சந்தோஷத்தை இஸ்லாம் ஒரு நாளும் மனிதனே செய்யாதேவாப்பா என்று சொல்ல இல்லை. மனிதனே செய்வாப்பா, பிரச்சனை இல்லை. ஆனால் எப்ப ஒரு சந்தோஷத்தை அடைய போயிட்டு நிம்மதியை இழக்க வருமோ இப்ப சந்தோஷம் வானம், இப்ப நிம்மதிதான் பரிசு. மற்றபடிக்கு பிரச்சனை இல்லை, ட்ரிப் போறது பிரச்சனை இல்லை, என்ஜாய் பண்றது பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய வரையறைக்குள்ளால என்ஜாய் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, எதையும் செய்யுங்க. ஆனால் எப்ப ஒரு சந்தோஷத்தை செய்ய போயிட்டு வாழ்க்கையினுடைய நிம்மதி இழக்க வருமோ இப்ப நாங்க கொஞ்சம் முடிச்சு கொள்ளணும். வானம் வாப்பா, இந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஓடி வாழ்க்கையை நிம்மதி இழந்து போக வரும் என்ற விளப்பத்தோட வாழ்க்கையை கொண்டு போகும் என்றா அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதனே, மா கர்ரக, எதுக்கு ஏமாந்து போனாய்? அன்புக்குரிய சீதேவிகளே, வாலிபர்களே, எப்பையும் வாழ்க்கையில சந்தோஷத்துக்காக ஏமாந்துடவான். அப்பப்ப கிடைக்கிற ஃபன்னுக்காக, ஷூனுக்காக லைஃப்ல ஏமாந்துடவான். அப்பப்ப கிடைக்கிற ஒரு மியூசிக்கால, ஒரு 5 நிமிஷம் மியூசிக்கால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதில்லை. ஜஸ்ட் அந்த மூமெண்ட் 5 நிமிஷம் ஒரு சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் மாதிரி ஒரு மாயை, அவ்வளவுதான் கிரியேட் ஆகுது. இதுக்காக உங்களோட சுவர்க்கத்தை, இதுக்காக உங்களோட மஹ்ஷர, இதுக்காக உங்களோட கபர, இதுக்காக உங்களோட ஃபேமிலி லைஃப், இதுக்காக உங்களோட வியாபாரத்துடைய முசீபத்தை சுமந்து கொள்ளவானம். அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் எங்களை புகழும் போது அப்பா சரியான நிம்மதி எனக்கு, இவர் என்ன புகழ்ந்துட்டாரு இல்ல, ஒரு சந்தோஷம். அது சொரியும் போது கிடைக்கிறது. ஒரு சொரிச்சல் வந்த ஒரு நோயாளிக்கு சொரியும் பொழுது கிடைக்கிறது, அது சந்தோஷம்.
இத மாதிரி தான் வாழ்க்கையில அப்பப்ப கிடைக்கிறது. விளையாடி கொண்டிருக்கிறோம் வாலிபர்களே. மஸ்ஜிதுல அதான் சொல்லப்படுவது. இப்ப வாலிபர்களே, உங்களுக்கு எது சந்தோஷம்? நிச்சயமாக ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற வாலிபர்களுக்கு அதான் சொல்லும் பொழுது வந்து தொழுவது சந்தோஷம் இல்ல, கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கிறது தான் சந்தோஷம். இதுதான் இயற்கை. ஆனா வாலிபர்களை நான் சொல்றேன், இந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஓடினீங்க, இங்க இமாம் ஜமாத் இல்லை என்றா வாழ்க்கையில நிம்மதிய இழந்துடுவீங்க. எனவே நிம்மதிய ஒரு நாளும் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக விட்டு கொடுத்துறவானம். பஜார்ல ஒரு பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி ஒரு கேள்வி கேட்டாரு, பொய் சொன்னா டீலிங் நடக்காது, சாரி உண்மை சொன்னா டீலிங் நடக்காது, பொய் சொன்னா நடந்துடும். இப்ப ஒரு பொய்ய சொல்லி டீலிங்க முடிக்கிறோம், சல்லி கைக்கு வருவது ஜஸ்ட் சந்தோஷம். இதுல முசீபத்தால அல்லாஹ் அந்த வியாபாரத்தை அழிச்சான் என்றா நிம்மதி பெய்ச்சிடும், வாழ்க்கையில கை சேதமாக பெய்ச்சிடும். பஜார்ல ஏமாற்றம், பொய், மோசடி இதெல்லாம் அப்பப்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஆனால் வாழ்க்கையுடைய நிம்மதிய இல்லாமலாக்கிடும், வாழ்க்கையுடைய நிம்மதிய அழிச்சு போட்டுடும். அன்புக்குரியவர்களே, மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறது, மொபைல்ல 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம், இரவு 12 மணி 1 மணி, இது வாலிபர்களுடைய பிரச்சனை அல்ல. இது மொபைல் டிசைனிங் அப்படித்தான் கலர்ஃபுல். இது ஒரு சூனியம் போல, இது ஒரு சூனா இருக்கும், இது ஒரு இன்பமாக இருக்கும். ஆனா வாலிப ஸ்ரீதேவிகளே, இந்த இன்பத்துக்கு பின்னால ஓடி உங்களோட நிம்மதிய தொலைச்சிடவானம். அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல்ல, அரிசுடைய மஹ்ஷருடைய மைதானத்துல, அந்த ஜேர்னில 5வது கட்டம் மஹ்ஷருடைய மைதானத்துல மக்கள்ல ஒரு சிலர் எங்க இருப்பாங்கண்டா அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலுக்கு கீழே இருப்பாங்க. மற்ற முழு கோடி மக்களும் எங்க இருப்பாங்கண்டா தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியன் செப்புத்தர பல வருஷக்கணக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல்ல ஒதுங்கின சீதேவிகள் யாரென்று பார்த்தா எப்பையும் சந்தோஷம் சந்தோஷம் என்று ஓடாம நிம்மதிதான் முக்கியம் என்று பல்ல கடிச்சிட்டு இருந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருப்பாங்க. எப்பையும் சந்தோஷம் கிடைச்சா போதும், இப்ப இது கிடைச்சா போதும் என்று ஓடக்கூடியவங்க மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ்வுடைய அரிசில நிழலில் சூரியன் ஒரு ஜானுக்கு மேல பல ஆயிரக்கணக்கான வருடங்கள். அன்புக்குரியவர்களே, அங்க போய்த்து இந்த நிலைமையில் இருந்து கொண்டு யாரும் சொல்ல போரில்ல அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் கிடைக்காம சூரியன் ஒரு ஜானுக்கு மேல சரியான கஷ்டமாப்பா, வேறுக்குதப்பா, இப்படி யாரும் சொல்ல போரில்லை. எல்லாரும் சொல்ல போறது அநியாயமே, கை சேதமே, நாசமாகிட்டோமே. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையினுடைய படிச்சரங்களை விளங்குவோம், பெருமானத்தை விளங்குவோம். இதே அடுத்த பக்கமும் இதே மாதிரி தான். வாழ்க்கையில கஷ்டம் என்றது வேற, கை சேதம் என்றது வேற. கஷ்டம் வேற, கை சேதம் வேற. நிறைய பேர் ஏனப்பா ஃபஜ்ருக்கு வார இல்ல, கஷ்டம் ஹஸரத், கஷ்டம். கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண இல்லை என்றா கை சேதத்துல போய் துணிப்பீங்க. கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண இல்லை என்றால் ஒவ்வொருத்தரும் விளங்குங்க, நாங்கெல்லாம் பஜார்ல இருக்கிறவங்க, சரியான மழை காலையிலே, அந்த கூதல்ல முதலாளியும் சரி தொழிலாளியும் சரி, அந்த கூதல்ல சில நேரம் வெஹிக்கல் இல்லைண்டா பைக்ல அதுக்கு மேல ரெயின் கோட்டை போட்டுட்டு அடமழையில வந்து கடைய திறந்து வியாபாரம் பண்றது கஷ்டம் தான். என்ன செய்ய, ஃபேஸ் பண்றோம், துனியாவுடைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றோம். ஏன் இந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண இல்லையண்டா வியாபாரத்துல தலை தூக்கலாம். அன்புக்குரியவர்களே, எக்ஸாம் வாலிபர்கள் உளுந்துழுந்து படிக்கிறோம், யாருக்கு லேசி கஷ்டம் தான். துனியாவுடைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்றது போல ஆகிரத்தினுடைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண இல்ல, எல்லாத்தையும் தட்டி தட்டி மெச்சடிச்சுட்டு போனோம் என்றா எங்க போய்த்து முடியும்? வாழ்க்கை மிகப்பெரிய கை சேதத்தில் வைத்து முடியும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் எடுத்தா கஷ்டம் கஷ்டம். அன்புக்குரிய வாலிப ஸ்ரீதேவிகளே, பெற்றார்களே, கஷ்டம் எது கை சேதம் எது விளங்குங்க. எங்களுக்கு ட்ரெயின் மிஸ் ஆகிருச்சு,
கை சேதமா கஷ்டமா? கஷ்டம். ட்ரெயின்ல லேசா போயிட்டு இருக்கலாம், மிஸ் ஆகிருச்சு, கை சேதம் அல்ல, மாற்று வழி இருக்குது. பஸ்ல போகலாம், அடுத்த ட்ரெயின்ல போகலாம், இதுக்கு மாற்றீடு இருக்குது. பிளைட் மிஸ் ஆகிருச்சு, கை சேதம் இல்ல, கஷ்டம். அதுக்கு வேறொரு ஆப்ஷன் இருக்குது. ஆனா ஆகிரத்தை தொலைச்சோம் என்றா கை சேதம், அதை ரிகவர் பண்ணலாம். தொண்டை கிளிய கபர்ல இருந்து கொண்டு கத்தினாலும் நோ சான்சஸ், நோ வே. சக்கராத்ல யா அல்லாஹ் இப்ப கண்டுட்டேன், யா அல்லாஹ் லௌலா அഖர்ஜனி இலா அஜரின் கரீப், கொஞ்சம் டிலே பண்ண, நோ வே, சான்ஸ் இல்ல. இப்ப கஷ்டம் இல்ல, கை சேதம், அநியாயம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாழ்க்கையில டைமுக்கு தொலைவாருது கஷ்டம். இந்த கஷ்டம் என்று எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போனோம், மாட்டுவோம். வாழ்க்கையில சுபகுக்கு எழும்புறது கஷ்டம், பாப்பமாருக்கு பிள்ளைய எழுப்புறது கஷ்டம். சரி, கஷ்டம் என்று விட்டோம் என்றா வாழ்க்கை கை சேதத்தில் போயிட்டு முடிஞ்சிடும். குர்ஆன் ஓதுறது கஷ்டம். நான் சொல்லல லேசி என்று. அன்புக்குரிய ஸ்ரீதேவிகளே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், இன்றைய நாள் குர்ஆன்ல ஓதக்கூடிய முக்கியமான ஒரு சூரா சூரத்துல் கஹ்ஃப். 6425 எழுத்துக்கள், ஒரு அரை ஜுஸு. இது ஓதுறது லேஸ் என்று சொல்லல, சத்தியமா கஷ்டம்தான். வாலிப ஸ்ரீதேவிகளே, உங்களோட மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறது லேசி, குர்ஆன் ஓதுறது கஷ்டம். இது உங்களோட பிரச்சனை இல்ல, துனியாவுடைய டிசைனிங் இது இப்படித்தான் இருக்குது. ஆனா கஷ்டம் என்று விட்டீங்க மாட்டிக்கொள்வீங்க. இன்றைக்கு யாரெல்லாம் கஷ்டப்பட்டு நேரம் எடுத்து முக்கி உட்கார்ந்து அந்த 6425 எழுத்துக்களையும் ஓதினோ, அந்த அரவர்ல இவங்க அடைஞ்சு கொண்டது 64,250 நன்மைகள். அது நஷ்டமில்லை, கஷ்டப்பட்டு ஓதின நஷ்டமில்லை, லாபகரமான பிசினஸ். அன்புக்குரியவர்களே, இமாம் ஜமாத்துக்கு வாரது கஷ்டம். கஷ்டத்தை வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுவோம். கஷ்டம் என்று விட்டோம் என்றா நஷ்டமா பேசிடும் வாழ்க்கை. சின்ன புள்ள 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கிறது லேசா? கஷ்டம் தானே. உம்மா வாயன சுக்க, வாப்பா கழுச்ச பிடிக்க, இன்னொருத்தர் காலை பிடிக்க, கைய பிடிக்க, கஷ்டப்பட்டு ஊத்துறோம். கஷ்டம் என்று விட்டோம் என்றா ஐசியூல போயிட்டு நிக்கும் இல்லையா, அல்லது மௌத்துல கொண்டு போயிட்டு நிப்பாட்டும் இல்லையா? கஷ்டம் என்று உடேலா? இது கஷ்டம்தான், செய்யத்தான் வேணும். இதே போலதான் ஃபஜ்ர் கஷ்டம்தான், உடேலா. குர்ஆன் ஓதுறது கஷ்டம்தான், உடேலா. அன்புக்குரியவர்களே, ஜிக்ர் செய்யறது, இன்னைக்கு குர்ஆன் ஓதுறது யாரு? மஸ்ஜிதுகள்ல மக்ரிபுக்கு பின்னால, ஃபஜ்ருக்கு பின்னால, வீடுகள்ல இன்னைக்கு பெரும்பாலும் வயோதிபர்கள், வளர்ந்து வரக்கூடிய இளம் சமூகத்தினர்கள், வாலிப ஸ்ரீதேவிகள் குர்ஆன் ஓதுறது குறைஞ்சு கொண்டு போன ஒரு காலத்தில் இருக்கிறோம். அன்புக்குரிய வாலிப ஸ்ரீதேவிகளே, குர்ஆன் தான் கபர்ல இருந்து கொண்டு எங்களுக்காக மலக்குமார்களிடத்துல ஃபைட் பண்ண போறது குர்ஆன் தான். கஷ்டம் என்று விட்டோம் என்றா வாழ்க்கை நஷ்டமாக போய்விடுமே. எனவே துன்யாவுடைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவோம். எப்படி துன்யாவுடைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்றோமோ, ஆகிரத்துக்காக சுவர்க்கத்துக்காகவும் கொஞ்சம் கஷ்டங்களை முகம் கொடுப்போம், கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவோம். உலகத்தில்தான் ஒரு மனிதன் நஷ்டம் அடைஞ்சிட்டா சில நேரம் இந்த உள்ளங்கையெடுத்து நெத்தில் அடிப்பான். அநியாயம் இல்லையா? அநியாய பிசினஸ் ஒன்று விட்டேன் இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஆகிரத்துடைய கை சேதம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வயோம யஹல்லுல் ஸாலிம் அலா யதைஹி, கியாமத்துடைய நாளையில அநியாயமே சந்தோஷத்துக்கு பின்னால ஓடி வாழ்க்கையை தொலைச்சிட்டனே என்றது உணரும் பொழுது இந்த உள்ளங்கை எடுத்து மனிதன் நெத்தில் அடிக்க மாட்டான். மாறாக கை விரல்கள் ஒவ்வொன்றாக போட்டு கடிச்சு அதை துண்டாக்கி வாயிலெடுத்து துப்பி அநியாயமே
யகூலு யா லைதனி தகல்து மா ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் போன பாதையில போயிட்டிருக்கலாமே, எவ்வளவு உபதேசங்கள் கேட்டோம், கொஞ்சம் மாத்திருக்கலாமே என்று 10 விரலையும் மனிதன் கடிச்சு துப்புவான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜுமா இமாம் மிம்பரிலிருந்து இறங்கும் வரைக்கும் எங்கட ஸ்ரீலங்காவுடைய தரத்தீடு இப்படித்தான் ஆகிருச்சு. இமாம் மிம்பரிலிருந்து இறங்கும் வரைக்கும் வந்து கொண்டே இருப்பாங்க. இவங்கள்ட்ட கேளுங்க, ஏனப்பா நேர கஷ்டம் ஹஸரத், கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணலையா, என்ன நடக்கும் என்றா ஹதீஸ்ல வந்திருக்குது, இதாக்கா நேயமுல் ஜுமா நாள் வந்திருச்சதா வகஃபத்தில் மலாயிகா அலா அப்வாபில் மஸாஜித், மஸ்ஜிதுகளுடைய ஜுமா மஸ்ஜிதுல என்ட்ரன்ஸ்ல மலக்குமார்கள் நிப்பாங்க. என்ன செய்வாங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் கோவிட் டைம்ல எப்படி சிஆர் புக் கொண்டு வச்சு பேர் ஐடென்டி எழுதி உள்ளுக்கு எடுத்து மலக்குமார்கள் ஜுமாவுடைய நாள் வகஃபத்தில் மலாயிகா அலா அப்வாபில் மஸாஜித் நின்று கொண்டு ஜுமாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தால் யாரு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யாரு எழுதுவாங்க. 12 மணி ஆகும், அதான் சொல்லும் எழுதுவாங்க. அதான் முடிஞ்சு மக்கள் சுன்னத் சொல்லுவாங்க, அப்பையும் மலக்குமார் எழுதுவாங்க. இமாம் மிம்பருக்கு ஏறிட்டால் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. தவவு சுஹஃபஹும் க்ளோஸ். அதுக்கு பிறகு ஆலிம் வந்தாலும் சரி, ஆபித் வந்தாலும் சரி, பள்ளி ஹசரத் தான் இன்கேஸ் லேட் ஆகி வந்தாலும் சரி, அரச பீடத்தில் உள்ள ஒரு கலீஃபா வந்தாலும் சரி, பெயர் எழுதுறில்ல மலக்குமார்கள். டைம் முடிஞ்சது. இன்னைக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எத்தனை மணித்தியாலம் கியூ. எங்கட கடந்த காலங்கள்ல ஒரு 4 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை மழை வெயில் பாராம கியூல நின்ற மக்கள் நாங்க. அன்புக்குரியவர்களே, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இமாம் மிம்பருக்கு ஏறினான். இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வந்த அவ்வளவு வாலிபர்களும் பெற்றாரும் விளங்கிக் கொள்ளுங்க, உங்களோட ஜும்மா சேருமா என்று இமாம்கிட்ட வந்து கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஹதீஸ சொல்லி முடிக்கிறேன். மலக்குமார்கள் எதை பதிவு செய்தார்களோ அல்லாஹ்ட்ட போயிட்டு காட்டுவாங்க, யா அல்லாஹ், இந்த ஜும்மா பள்ளியில நான் என்ட்ரன்ஸ்ல இருந்து நேம் லிஸ்ட் எடுத்த இன்னவங்க தான் வந்த என்று. அப்ப லேட் ஆகி வந்தவங்க பேர் இதில் இல்ல, அவர்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, கஷ்டம் என்று நாங்க பின்னுக்கு போட்டோம் என்றா வாழ்க்கை நஷ்டமா போயிச்சிடும், வாழ்க்கை நாசமா போயிச்சிடும். அன்புக்குரியவர்களே, தொழுகையிலையும் பஜ்ர்லையும் இமாம் ஜமாத்லையும் ஜுமாவிலையும் செய்யற பொடுபோக்கினுடைய நஷ்டம் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது இன்ஷா அல்லாஹ் மௌத்தாவி கபூர்ல அங்க போயிட்டு பார்த்து கொள்வோம், சத்தியமா கிடையாது. இதனுடைய பிரதிபலிப்பு குடும்ப வாழ்க்கையில, உங்களோட கடையில, உங்களோட குழந்தை வளர்ப்புல, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நிச்சயம் இதனுடைய பிரதிபலிப்ப அல்லாஹ் காட்டுவான். இதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை கொஞ்சம் நிதானமா, நான் எதுக்கு பின்னால் ஓற்றேன், சந்தோஷம் வேணுமா, நிம்மதி வேணுமா? நிம்மதிதான் முக்கியம். எனக்கு கை சேதம் கஷ்டம் ரெண்டும் இருக்குது. ஒன்று கஷ்டத்தை பேஸ் பண்ணணும், இதை பேஸ் பண்ண இல்லை என்றா பெரிய ஒன்று தின்ன கிடைக்கும். கை சேதம் இதை தின்றதா என்று நிதானமாக முடிவெடுத்து கஷ்டமே போதும் வாப்பா, கை சேதம் எல்லாம் வானம் என்ற ஒரு உணர்வோட வாழ்க்கையை கொண்டு போவோம் என்றா நாங்க தான் புத்திசாலிகள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, யாரெல்லாம் சந்தோஷம் 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 என்று அதுக்கு பின்னாலே ஓடுவாங்களோ, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஹுஜிபத்தில் நார் பிஷ்ஷஹவாத், கைட்டு உழுவரிடம் நரகம். ஹதீஸ் சொல்லுது, இரண்டா அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அல்லாஹ் கர்டன் போட்டிருக்கிறான், ஒரு மறைப்பு போட்டிருக்கிறான். யாரெல்லாம் மனசு சொல்ற சந்தோஷங்களை அச்சீவ் பண்ணி 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 எல்லா சந்தோஷத்தையும் செய்யற நிம்மதியெல்லாம் புறவைக்கு பார்த்துக் கொள்வோம், இவர்கள் போகுமிடம் நரகம். ஹுஜ்பத்தின் நார் பிஷ்ஷஹவாத் வ ஹுஜ்பத்தில் ஜன்னா பில் மகாரிஹ்.
யாரு மனசுக்கு கஷ்டம் தான் என்ன செய்ய, கஷ்டம் கஷ்டம் என்று பார்க்காம கஷ்டத்தை பேஸ் பண்ணினோம், கஷ்டம் கஷ்டம் என்று பார்க்காம ஃபஜ்ருக்கு எழும்பினோம், கஷ்டம் கஷ்டம் என்று பார்க்காம எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை வந்தா ஜுமாவுடைய நாள், இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு அதான் என்ன எல்லாம் செஞ்சு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு கஷ்டம் பார்க்காம கொஞ்சம் ஒரு 12 மணிக்கு வந்தோம். யாரு கஷ்டம் கஷ்டம் என்று மெச்சடிக்காம குர்ஆன் ஓதினோ, கஷ்டத்தை பேஸ் பண்ணினோ, இவர்கள் போகும் இடம் சுவர்க்கம். வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி. அல்லாஹ் கஷ்டங்களாலதான் சுவர்க்கத்தை மூடி வச்சிருக்கிறான். எனவே கஷ்டத்தை அச்சீவ் பண்ணுங்க, சுவர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் நரகத்தை மூடினது சின்ன சின்ன சந்தோஷங்களால, மனோவிச்சைகளால, மனசு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போனீங்க, நரகத்துக்கு போக வேண்டி வரும். அன்புக்குரியவர்களே, ஒரு லேசான ஒரு உதாரணம், ஒரு குருவி எடுங்க. ஒரு குருவி குஞ்சு கையில ஒரு சாப்பாட்டை வச்சு கொண்டு, அந்த குருவிக்கு நாங்க கையில சாப்பாட்டை வச்சு கொண்டு நீட்டுறோம். இந்த குருவி என்ன செய்யும்? என்ன செய்யும்? குருவி தின்ன வருமா வராதா? பழக்கப்பட்ட குருவி அல்ல, சுத்தி திரிகிற குருவி உண்டு. கையில ஒரு சாப்பாட்டை வச்சு கூப்பிட்டுரும், ஒரு கிளிய கூப்பிட்டுரும். பழக்கப்பட்ட கிளி அல்ல, சுதந்திரமா பறந்து திரிகிற கிளி. சத்தியமா வராது. ஏன் வராது? அந்த கிளிக்கு பசிதான், குருவிக்கு பசிதான். பசிக்குரிய தேவை இவர்கிட்ட கையில இருக்குது. அதை தின்ன போனேன் என்றா, இவன் பிடிச்சு கூட்டுள்ளுக்கு போட்டான் என்றா, வாழ்க்கை ஃபுல்லா இதுள்ளுக்கே இருக்க வேண்டி வரும். நிம்மதி தொலைஞ்சு போயிட்டு, சந்தோஷம் கிடைக்கும், சாப்பாடு கிடைச்சிடும். வானம் பாப்பா உண்ட சாப்பாடு இது இல்லை என்றா எங்க சைடு திரிஞ்சு நான் எடுத்துக்கொள்வேன். ஆனா என் சுதந்திரம் எனக்கு முக்கியம், நான் நிம்மதியா இருப்பேன். சாப்பாடு கொஞ்சம் லேட்டாவே கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. அன்புக்குரியவர்களே, 5 அறிவு மிருகத்திடமிருந்து நாங்க படிக்க வேண்டிய பாடம், நிம்மதியோ ஒரு நாளும் எந்த பறவையும் சந்தோஷங்களுக்காக விட்டு கொடுக்காது. அன்புக்குரியவர்களே, எனவே என்ன செய்வோம் என்றா, பெற்றார்கள் யோசிங்க, பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண பழக்குங்க. என்ன செய்ய வாப்பா, கஷ்டம் தான். இனி எனக்கு மட்டும் லேசா சுபகுக்கு போறது கஷ்டம் தான். உலகத்தினுடைய டிசைனிங் அப்படி வாப்பா, கஷ்டப்பட்டா தன் சொர்க்கம் போகிலும். என்ன செய்ய என்று சூட்டி வளர்ப்போமே, கஷ்டம் தான். இனி என்ன செய்ய? வேர்ல்ட் கப் மேட்ச் போகுது, இங்க இமாம் ஜமாத், இங்க வாரது கஷ்டம் தான். இனி என்ன செய்யவாப்பா? உலகத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறது, கஷ்டப்பட்டா தான் சொர்க்கம் போகலும். எப்படி பிசினஸ்ல கஷ்டப்பட்டா தான் வாப்பா முன்னுக்கு வரலாம். எப்படி படிப்புல ராஜா, நீங்க இரவு முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சா தான் வாப்பா ஒரு 9 எதிர்பார்க்கலாம் என்று எங்கட எஜுகேஷன்லயும், எங்கட பிசினஸ்லயும், எங்கட ஸ்போர்ட்ஸ்லயும், ஸ்போர்ட்ஸ் மீட்டண்டா பட்ட வெயில்ல பிள்ளைகள் பிராக்டிஸ், கஷ்டம் தான். கஷ்டப்பட்டா தான் எங்கட ஹவுஸ் வெத்தும் என்ற மாதிரி லைஃப்ல எதுக்குமே கஷ்டப்படணும் ராஜா. எங்கட சுவர்க்கத்துக்கும் நாங்க கஷ்டப்பட்டு தான் சுவர்க்கத்தை அடையணும். கஷ்டப்படாம சூனா எங்களுக்கு நினைச்ச டைமுக்கு ஜும்மாக்கு வார, நாங்க நினைச்ச டைமுக்கு தொழுவர, சுவர்க்கம் கிடைக்காது என்றத ஹதீஸ் சொல்லுது. இது நாங்க போகக்கூடிய இடம் நரகம். அன்புக்குரியவர்களே, எதுவும் என்னுடைய சொந்த கருத்து அல்ல, குர்ஆனும் ஹதீஸும். எனவே அன்புக்குரியவர்களே, கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண பழக்குங்க, செய்ய வழி இல்லை. இவ்வளவு தன் வாழ்க்கை, இனி நான் என்ன செய்ய? எனக்கும் கஷ்டம் தான். அன்புக்குரிய வாலிப சீதேவிகளே, நீங்க நினைக்கிறீங்களா இந்த வயசாளிகளுக்கும் இந்த இமாம்களுக்கும் சுபஹ் கிளம்புறது லேசண்டு? கஷ்டம் கஷ்டம், கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க. அன்புக்குரியவர்களே, கஷ்டத்தை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணி பண்ணி அல்லாஹ் விரும்பினதை செஞ்சோ, இவங்க கபூர்ல, இவங்களுக்கு கபருக்கு போக முந்தி சக்கராத்ல மலக்கு வந்து தலைய தடாவி, அல்லாஹ் தகாஃபு, டோன்ட் வரி, பயப்படவான் பயப்படவான, நாங்க இருக்கிறோம். வலா தஹ்ஸனு, விட்டுட்டு போற வைஃப் சொத்து கவலைப்படவானும், நாங்க எல்லாம் சரியா செய்யறோம், நீங்க அல்லாஹ்வோட காவல் போயிட்டு வாங்க. யாருக்கு? கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணினவங்க, கஷ்டப்பட்டு சுபஹ் தொழுதவங்க, கஷ்டப்பட்டு நேரத்தோடு ஜும்மாக்கு வந்தவங்க, கஷ்டப்பட்டு கண் பார்வையை தாழ்த்தினவங்க, கஷ்டப்பட்டு குர்ஆன் ஓதினவங்க. இல்ல கஷ்டமெல்லாம் படையலாப்பா என்று சிம்பிளா வாழ்ந்தவங்க நிலைமை
மலக்குமார்கள் அகோரமான தோற்றத்துல வந்து கபர்ல வந்து அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை திறந்து வைங்க விட்ட கபருக்கு, கபரின் பக்கம் நரகத்தினுடைய ஜுவாலை வெந்து சாகட்டும். கபர்ல இருந்து கொண்டு இந்த மனிதன் கத்துவான், யா அல்லாஹ் நரகம் இவ்வளவு பயங்கரமா இருக்குது, கியாமம் வானமே யா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, எனவே கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ரெண்டு உரையாடல் சொல்றான். யாருடைய உரையாடல்னா, கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணினவங்களோட உரையாடலும், சந்தோஷத்துக்கு பின்னாலே ஓடினவங்களோட உரையாடலும். வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னah, கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு ஆகிரத்துடைய கஷ்டத்தை சகிச்சு ஒரு மாதிரி நல்லா வாழ்ந்து ஸ்வர்க்கம் போன சீதேவிகள். மற்ற பக்கம் யாரு? கஷ்டப்படையலா என்று சூனா வாழ்ந்து போட்டு நரகம் போனவங்க. இந்த ஸ்வர்க்கவாதிகள் கஷ்டப்பட்டு துனியாவை தாண்டி போனவங்க என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க, சந்தோஷத்துக்கு பின்னாலேயே ஓடி 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 சந்தோஷம் தான் வாழ்க்கை என்று ஓடி ஓடி நரகத்துல போயிட்டு சேர்ந்த நரகவாதிகளே என்று கூப்பிட்டு இந்த ஸ்வர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, அன்கது வஜதுனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. நாங்க கஷ்டப்பட்டு சுபஹ் தொழுதா, கஷ்டப்பட்டு தொழுகையை நிறைவேற்றினா, உலகத்துல சுவர்க்கத்துக்காக நீ கஷ்டப்படு அடியானே, உனக்கு இன்னதெல்லாம் தாரேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல, நபி அவங்க ஹதீஸ்ல, உலமாக்கள் எதெல்லாம் தெளிவுபடுத்தினாங்களோ, நரகவாதிகளே, சந்தோஷத்துக்கு பின்னால் ஓடினவங்களே, அல்லாஹ் சொன்னதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. பகல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. சந்தோஷத்துக்கு பின்னாலே ஓடினா என்ன முசீபத்து கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லிச்சோ, அதெல்லாம் கிடைச்சிச்சோ என்று சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்கும் பொழுது, நரகவாதிகள் சந்தோஷத்துக்கு பின்னாலே ஓடினவங்க, கஷ்டம் படாம வாழ்ந்தவங்க, இவங்க அலுக்குரலோடு சொல்லுவாங்க, காலு நாம் ஓ அப்பா கிடைச்சதுதான் என்று சொல்லும் பொழுது, இடையில ஒரு முஅஸ்ஸின் ஃபஅஸன முஅஸ்ஸினும் பைனஹும், ஒரு அழைப்பாளி வந்து சொல்லுவாரு, சந்தோஷத்துக்கு பின்னாலேயே ஓடி வாழ்க்கையை தொலைச்சி உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சு கொண்டவங்களே, அல்லாஹ்ட பதுவா சாபம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று பதுவா செய்வாரு. அல்லாஹ் அதே பக்கம் கீழே அடுத்த டோக் அல்லாஹ் பேசுறான். சந்தோஷத்துக்கு பின்னாலேயே ஓடி ஓடி நரகம் போனவங்க, கஷ்டப்பட்டு சொர்க்கம் போனவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, கொஞ்சம் எங்களை பாருங்களே அப்பா, ஆனா பேதோ அலைனா மினல் மா, நரகத்துல வெந்து கொண்டிருக்கிறோம் அப்பா, கொஞ்சம் தண்ணி தாங்களே. ஆனா பேதோ அலைனா, கொஞ்சம் அல்லாஹ் தந்ததுல கொஞ்சம் ஊத்துங்களே, குடிச்சு கொள்றோம். அவ் மிம்மா ரஸககும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு ரிஸ்க் அளிச்சிருக்கிறார், கொஞ்சம் தாங்களே அப்பா என்று துனியாவில கஷ்டப்படாம சூனா வாழ்ந்துட்டு போனவங்க கேட்கும் பொழுதோ, கஷ்டப்பட்டு சொர்க்கம் போனவங்க சொல்லுவாங்க, காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹும் அலல் காஃபிரின், ராஜா உங்களுக்கு அதை ஹராமாக்கிட்டான் அல்லாஹ், இது கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதி, உங்களுக்கு ஹராம், இப்படியே இருங்க, அங்க சாவுறது இல்லை, இப்படியே இருங்க எதுவரைக்கும், பல கோடிக்கணக்கான வருடங்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். கொஞ்சம் யோசிப்போம், இவ்வளவு காலம் எதுக்கு பின்னால ஓட்டுறோம்? ஒரு கேம், மொபைல் கேம், சந்தோஷம். FB-ல, இன்ஸ்டால, டிக்டாக்ல எவ்வளவு ட்ரெண்ட் ஆகிக்கொண்டு எத்தனையோ லைக்கு பின்னால லைஃப தொலைச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர். மணித்தியால கணக்கு மொபைல் கின்றது, இது ஒரு சூனா தான் இருக்கும் பாப்பா, இதுல டிசைனிங் அப்படித்தான். இது வாலிபர்கள்ட்ட பிரச்சனை அல்ல, மொபைல டிசைன் பண்ணினது அப்படித்தான். எனவே வாலிப சீதேவிகள் கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க. இந்த சூனுக்கு பின்னால் ஓடினா கொஞ்ச காலம் இந்த சூன் அனுபவிக்கலாம், ஆனா அங்க பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் நரகத்தில தவிக்க வேண்டி வரும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டு, கொஞ்சம் கஷ்டம்தான், இனி என்ன செய்யவாப்பா, எல்லாருக்கும் கஷ்டம்தான், சஹாபாக்களும் கஷ்டப்பட்டுத்தான் வாழ்ந்த, இனி என்ன செய்யவாப்பா, எங்கட டிசைனிங் இப்படியே என்றத உணர்வோம். கடைசியா ஒரு ஹதீஸோட முடிக்கிறேன். கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா அந்த உலகத்தை மேக்சிமம் என்ஜாய் பண்ணின, சந்தோஷமே சந்தோஷம் என்று உலகத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு ஆளு
அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில கொண்டு வருவான். யுஸா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லின் நார் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில அவர் உலகத்துல எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணல, இப்படியான ஒருத்தரை கொண்டு வந்து அல்லாஹ் என்ன செய்வான், ஃபயுஸ்பகு ஃபின் நாரி சபகா. இவர நரகத்துல ஒரு முக்கி எடுங்க, மலக்கு இவரை கூட்டிட்டு முழு நரகத்தையும் சுத்தி காட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. ஒரு முக்கி எடுங்க, தண்ணீருக்கு தாட்டி எடுக்கிற மாதிரி முகத்தை கொஞ்சம் தாட்டி எடுங்க. நரகத்துள்ளும் தாட்டி எடுத்ததோடு அல்லாஹ் கேட்பான், அடியானே உலகத்தில் எவ்வளவு சந்தோஷம் எல்லாம் அனுபவிச்சாய், என்ன சரி ஞாபகம் வருதா உனக்கு? வல்லாஹி அல்லாஹ் எதுவுமே ஞாபகம் இல்லை. இதை பார்த்ததோட அவ்வளவு சந்தோஷங்களும் பறந்து போய்த்திடும். அன்புக்குரிய வாலிப ஸ்ரீதேவிகளே, பெற்றார்களே, சந்தோஷத்துக்கு பின்னால ஓடவான். நிம்மதி முக்கியம் வாழ்க்கையில. பாவம் செய்யும் பொழுதோ பாவத்துடைய டேஸ்ட் கொஞ்ச நேரத்தில் பெய்த்திடும். ஆனா அந்த பாவம் போகாது. சுத்தி பிசினஸ்ல, ஃபேமிலியில, கல்யாண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எங்க எல்லாத்திலையும் சுத்தி அடிக்கும். இதே போல கஷ்டப்பட்டு அந்த இபாதத் செஞ்ச கஷ்டம், கியாமுல் லைல் தொழுத கால்வலி, அடுத்த நாள் அது பெய்ச்சுடும். அதுல நன்மை அது அல்லாஹ் எல்லாத்திலையும், குடும்பத்துல, வியாபாரத்துல, செல்வத்துல, புள்ள குட்டியில, சக்கராத்துல, கபர்ல, மஹ்ஷர்ல, சிராத்ல எல்லாத்திலையும் அல்லாஹ் அதனுடைய பிரதிபலனை காட்டுவான். எனவே ஏமாந்துடவானம் துனியாவில அல்லாஹ் நிறைய சொல்றான். ஏமாந்துட்டாங்க. அப்படியான ஏமாளிகளாக வாழ்ந்துடாம வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.